துர்பாக்கியங்களில் அதிக துர்பாகியவன் யூதாஸ்காரியர். அது நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோம் இல்லையா, இவன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டத்துக்கு ஆப்போசிட் துரதிர்ஷ்டத்திலேயே அதிகமாக துரதிர்ஷ்டம் யாருக்கு தெரியுமா? 3 வருஷம் இயேசுவோடு வாழ்ந்து, 3 வருஷம் இயேசுவோடு சாப்பிட்டு, 3 வருஷம் அவருடைய அருகில் நின்று அவரை பார்த்து, அவர் பேசியதெல்லாம் கேட்டு, அவரோடு கூட உறவாடி, அவர் போன இடத்துலெல்லாம் போய் அவருடைய தனிப்பட்ட முறையில அதை அறிந்து அவருக்கு ஊழியம் செய்து, கைகளை வைத்தால் அநேகரை குணப்படுத்தி எல்லாமே செய்துட்டு லாஸ்ட் ரட்சிப்பை இழந்த துரதிர்ஷ்டம் உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைக்குமா? புரியுதா? அப்படிப்பட்ட துரதிர்ஷ்டம் வேணுமா? தேவையில்லை. அதே மாதிரிதான் தேவஜனமே, நாம் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் சபைக்கு வருகிறோம், நிறைய சபைகளுக்கு காணிக்கை கொடுக்கிறோம், அநேக நாட்கள் பரிசுத்தமாக வாழ்கிறோம், எல்லாம் ஒரு வாரமும் மிஸ் பண்ணதில்ல, பைபிளை வாசிக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்து விட்டு கடைசியாக சில நாட்கள் பாவத்திலே வாழும்போது, ஒரு சில நிமிடங்கள் நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக போகும்போது, வேதத்தை பின்பற்றாமல் கீழ்ப்படியாமல் போகும்போது, அந்த நேரத்திலே இயேசு வந்து விட்டார். துர்பாக்கியமா இல்லையா? அது பாக்கியத்திலும் அது துர்பாக்கியத்திலும் மிகப்பெரிய கொடுமையான துர்பாக்கியம். என்ன பிரயோஜனம்? அதற்கு பதில் என்ன பண்ணிருக்கலாம்? மற்றவர்களை போல வாழ்ந்திருக்கலாம். இயேசு என்றால் யாரும் தெரியாது, தேவனுடைய ஆலயம் என்றால் என்னவென்று தெரியாது, வேதம் என்றால் என்னவென்று தெரியாது. அவர்கள் இயேசுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படாமல் போனால் அது துர்பாக்கியமா? இல்லை, தட் இஸ் நோன் ஃபேக்ட். அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டு, சபையில வந்து கொண்டு கிறிஸ்துவர் என்ற பெயரை வைத்துக் கொள்கிற நாம் இயேசு வரும்போது கைவிடப்பட்டால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப துர்பாக்கியம் இல்லையா? அது துர்பாக்கியத்திலும் துர்பாக்கியம்.